அட என்னம்மா நீ வேறு மூலிகை எண்ணெய்ன்னு சொல்கிறீன்னு கேட்குறீங்களா? மூலிகை எண்ணெயை உங்களுக்கு சிம்பிளாக வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லைக்கா எங்களால் வீட்டில் ரெடி பண்ணவே முடியாதுக்கா அப்படிங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம். ஆர்டர் ரெடியாக இருக்குது. நல்லா வந்து எப்படி முடி வந்து க்ரோத் ஆகுமோ அதே மாதிரி நம்ம ஆர்டரும் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்க உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து சூப்பராக சிம்பிளான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஆயிலை வந்து சூப்பராக இளநரை இருந்துச்சுன்னா ஒரே வாரத்தில் இளநரை டோட்டலாக மாறிடும். அதே மாதிரி வயதானவங்களுக்கு வந்து மாறுமான்னு கேட்குறீங்க. வயதானவங்களுக்கு வந்து மாற்ற முடியாதுங்க. அது வந்து நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஆனால் இருக்கிற முடியாவது நல்லா வெள்ளை முடி இல்லாமல் இருக்கிறத கருப்பாக்கிக்கலாம். 55 வயசில் தேவையில்லாதெல்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா தலைவலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரும். இந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப நல்லா கண்ணு குளிர்ச்சியும் உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்திக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். 55-60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியே இப்போ நரைக்கல இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஆயில் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெள்ளை முடியெல்லாம் நல்லாவே கருப்பாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொட்டத்தலையில் கூட நம்ம இதில் வந்து நிறைய பொருள்கள் சேர்த்துருக்குறோம். அதனால் வந்து சொட்டத்தலையில் கூட ரீக்ரோத் கொடுக்கும். 3 மாதம் தொடர்ந்து நம்ம ஆயிலை கண்டிப்பாக வந்து தடவி பாருங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து புக்கிங் போட்டுக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மூலிகை ஆயில் ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே நம்ம ஹேர் ஆயிலுக்கு வந்து செக்கெண்ணெய் தான் சேர்ப்பேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 100-150 மில்லி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 150 மில்லிக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஆயில் வந்து நல்லா கம்மன்னு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து நிறைய தேவைப்படுதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கோங்க. 2 நாள் அல்லது 3 நாள் உங்களுக்கு கைக்கு வந்து இந்த ஆயில் சூப்பராக கிடச்சிரும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எப்போவுமே சிம்மில் வச்சு தான் இது ரெடி பண்ணணும். இல்லை அப்படின்னா பாத்திரம் அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். ஆயில் வந்து பொங்கி வந்துடும். இப்போ ஆயில் வந்து சூடாக நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கருஞ்சீரகம் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கடுத்து நம்ம முடி எப்போவுமே கருன்னு வச்சுக்கூடிய கறிவேப்பிலை லைட்டாக காய வச்சு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் காய வச்சு ஈரப்பதம் இல்லாமல் ஆயிலில் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச லெமன் தோல் நான் வந்து 1 தோல் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 தோல் கூட சேர்த்துக்கலாம். பொடுகு பிரச்சனையெல்லாம் சுத்தமாக இருக்காது. நல்லா வந்து செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஆவாரம்பூ நல்லா காய வச்சு அந்த ஆவாரம்பூவை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வேம்பாளம்பட்டை, இதை வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இந்த புகழை துண்டு மாதிரி தான் இருக்குது. லைட்டாக வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. வேம்பாளம்பட்டை நார்மலாகவே உங்கள் முடியை வந்து நல்லா நிறைய முடியை கண்ட்ரோல் பண்ணி கருப்பாகும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியும் நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இது எல்லா பொருளுமே நான் சொல்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த வேம்பாலம் மட்டும் உள்ளே சேர்க்குறப்ப ஆயில் வந்து நல்லா கலரிங் மட்டும் இல்லைங்க, உங்கள் முடியும் ரொம்ப கருன்னு மாற்றி கொடுக்கும். இப்போ எல்லா பொருளும் ரொம்பவுமே சிம்மில் அங்கே பாருங்கள், ரொம்பவுமே சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும். அப்போ தான் அந்த ஆயிலோட மனம், ஆயிலோட மெத்தட் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நான் எப்படி உங்களுக்கு ஆர்டருக்கு காய்ச்சிறனோ அதே பக்குவத்தில் தான் இப்போ நான் காய்ச்சி காமிச்சிட்ருக்கிறேன். பாதாம் ஆயில் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா முழுசாக ஒரு பாதாமை இந்த மாதிரி பிச்சு வந்து இதில் போட்டுக்கோங்க. இதை அப்படியே வந்து கலந்து விடுங்க. ஆயிலோட கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ரொம்ப கொதிக்க விட மாதிரி வச்சிங்கன்னா பொங்கிடும், ஆயில் வந்து சீக்கிரம் கரையும். இது நல்ல ஒரு வாசனை. நம்ம போட்ட அந்த பாதாம் பாருங்கள், ஆவாரம்பூ, கறிவேப்பிலை எல்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குற எல்லா பொருளுமே உங்களுக்கு மூலிகையில் வந்து கிடச்சிரும். இந்த எண்ணெய் வேணும்னா மீண்டும் சொல்கிறேங்க, கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துக்கிறேன். அதை வந்து நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் வந்து 12 செகண்டில் உங்களுக்கு ஒரு 3 டேஸில் உங்கள் கை கிடைக்கும். சூப்பராக முடி வந்து க்ரோத் ஆகும். இளநரை வந்து ஒரே வாரத்தில் நல்லா கண்ட்ரோல் ஆகிரும். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். அடுத்ததாக சேர்க்கக்கூடியது செம்பருத்தி பூ.
காஞ்ச பூ இருந்தால் காஞ்ச பூ சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு நெல்லிக்காயை பச்சை நெல்லிக்காயாக சேர்க்குறேங்க. உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறோம் இல்லையா, அந்த கல்லில் வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பல் பூண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலையில் ஈறு பேனு அந்த மாதிரியெல்லாம் அடுத்தடுத்து வந்து பேன் இருந்துகிட்டே இருக்குக்கா, பேன் போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த பூண்டு பல் வந்து சேர்த்து செய்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த பொடுகு தொல்லை, இந்த பூண்டுக்கு வந்து பேன் வந்து இருக்கவே இருக்காது வாசத்துக்கு. அதனால் நம்ம அந்த பூண்டை வந்து சேர்த்துருக்கோம். தேவையில்லாத அலர்ஜிகள் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பூண்டு வந்து உங்களுக்கு எடுத்துரும். நல்லா சளி பிடிக்காமல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பூண்டு வந்து பெருசாக ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பல் இருந்துச்சு அப்படின்னா 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த நெல்லிக்காயும் செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் பூண்டு போட்டாச்சு. மேக்ஸிமம் நான் எத்தனை பொருள் போட்டுக்கிறேன்னு நோட் பண்ணிகிட்டே வாங்க. நம்மளோட ஹெர்பல் ஆயில் இப்போ நான் எப்படி ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி தான் நான் வந்து இதே மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், ஆயில் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக நம்ம எந்த பொருளுமே கெமிக்கல் சேர்த்த கிடையாதுங்க. பன்னீர் ரோஸும் மறிக்குழுந்தும் தான் சேர்க்குறோம். இதை நம்ம காய வச்சு பொடியாகவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுனால ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். மூலிகைனாலே உங்களுக்கு தெரியும், பல வாசனையோட ஆயில் வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் சாம்பிள் தேய்ச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக முடி வளருமாக்கா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட இந்த ஆயிலை 3 மாதம் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் நம்ம ஆயிலில் பெஸ்ட்டாக வந்து சேர்த்துருக்குறோம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் முடியில் வந்து இருக்கிற பிரச்சனையை அந்த வேர்க்கால்களில் முடியை தூண்டுதல் பண்ணி செம்மையாக வந்து வளர வைக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 150 மில்லிக்கு நான் வந்து ஒரு 4-5 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம லிட்டருக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் இதில் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். அதனால் முடி வந்து வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேட்கவே தேவையில்லைங்க. அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். குரோத் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அளந்தே வச்சுக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் முடியை பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மாதம் வந்து தடவுனாவே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த ரிசல்ட்டும் இந்த எண்ணெய் வந்து காட்டி கொடுக்குறோம். இந்த எண்ணெயில் ஒரு சுமல் கூட அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த மூலிகை வாசம் அப்படி இருக்கும் நீங்கள் தலையில் தேய்ச்சாலே. கெமிக்கல்னால் நம்ம ஏதாவது ஒரு வாசனை வந்து நம்ம எடுப்போம். ஆனால் இது வந்து நம்ம நேச்சுரலான மூலிகை வாசம். பாருங்கள் ஆயில் எப்படி வந்து கொதிக்குது அப்படின்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரிசலாங்கண்ணி பவுடர் தாங்க சேர்க்க போகிறோம். கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொடியாக தான் கிடச்சிச்சு. நான் அதனால் வந்து பொடியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இலையாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கும் நான் வந்து பொடி தான் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இத்தனை மூலிகை சேர்த்து ரெடி பண்ணுற ஆயில் தாங்க நம்ம சேல்ஸுக்கு வந்துட்டுருக்கு. 29 மூலிகை நம்ம சேர்த்து இன்னும் எக்ஸஸாக ஜாதிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இதெல்லாம் வந்து எக்ஸஸாக நம்ம சேர்த்து தான் நம்ம காயில் வந்து எல்லாமே ஆயிலில் சூப்பரான ஒரு மூலிகை ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் புக்கிங் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. நிறையா பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா ஆயில் கொடுப்பீங்களா, செஞ்சு தருவீங்களான்னு கேட்டிங்க. மொத்தமாக முடி க்ரோத்துக்கு, சொட்ட தலையில் முடி முளைக்கிறதுக்கு, இளநரை வந்து சரியாகிறதுக்கு, முடி வந்து வளர்ச்சியாக இருக்கிறதுக்கு, அலர்ஜி இல்லாமல் இருக்கணும், தலைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம மொத்தமாக ஒரே ஆயிலில் சரி பண்ணக்கூடியதான் நம்மளோட சிவா ஹெர்பல் ஹேர் ஆயில். கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பரில் கீழே வர நம்பரில் புக்கிங் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த நுரையெல்லாம் நம்மளுக்கு வந்து அடங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆயிலை வந்து ஆஃப் பண்ண முடியும். அதனால் சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சி எடுக்கணும். இதில் மருதாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா மருதாணி வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மருதாணி பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து மருதாணி வந்து இதில் கம்மியாக தாங்க சேர்க்குறேன். மருதாணி வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம காய்ச்சறப்ப எந்த ஒரு குளிர்ச்சியும் வராது. மருதாணி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இதில் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ இலை இருந்துச்சுன்னா நீங்கள் காய வச்சு இலையை கூட சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா?
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து ரோஸ் மரின்னு சொல்லுவோம். ரோஸ் மரி இதில் ஸ்ப்ரே மாதிரி பண்ணி முடியில் அடிச்சிங்க அப்படின்னா முடியும் வந்து நல்லா சில்கியாக இருக்கும், முடியும் நல்லா க்ரோத் ஆகும். அதையும் வந்து நம்ம ஆயிலில் வந்து சேர்க்குறோம். அந்த மாதிரி சேர்க்குறப்ப உங்களுக்கு முடி வளர்ச்சியாக ரொம்ப தூண்டுதல் பண்ணி கொடுக்கும். இதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாண்டிக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம். இது 2 நம்ம வந்து பொருளாக தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம இடித்து தான் எடுத்து சேர்க்க போகிறோம். இதை பொடி பண்ணிடலாம். அதிமதுரத்தை இடித்து இந்த மாதிரி வந்து பாருங்கள், அதிமதுரம் முகத்துக்கு மட்டும் இல்லைங்க, முடிக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் அதிமதுரத்தை இந்த அளவுக்கு தட்டி நம்ம பட்டை மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தாண்டிக்காய் இதில் வந்து உள்ள விதைகள் இருக்கும். அந்த விதைகளை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பாருங்கள், அந்த மாதிரி வந்து விதை இருக்கும், அந்த விதையை எடுத்துருங்க. இதை மட்டும் நீங்கள் அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் நீங்கள் வேப்பலை சேர்க்கலாம். ஓகேங்களா, வேப்பலை சேர்த்துக்கலாம். மருதாணியை நல்லா கைப்பிடி அளவு நிறைய சேர்த்துக்கலாம். ஆயில் நிறையா சேர்க்குறப்ப இன்னுமே அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 29 மூலிகை வந்து சேர்த்து காய்ச்சுற ஆயில் தான். கண்டிப்பாக இதெல்லாம் இவ்வளோ பொருள் வாங்கி எங்களால் காய்ச்ச முடியாதுக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போடுங்க, இந்த ஆயில் வந்து உங்கள் கைக்கு வரும். நீங்களும் வந்து முடியை வந்து நல்லா க்ரோத் பண்ணி சூப்பராக கொடுக்கலாம். நம்ம சேனலில் என்னோடய முடியும் போட்டிருக்கேன். நிறையா பேர் அக்கா உங்கள் முடி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 29 மூலிகையும் சேர்த்து போட்ட வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவையும் தெளிவாக வேணும்னா அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க. ஆர்டர் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது இதை நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் அந்த நுரையெல்லாம் நம்மளுக்கு அடங்கிடும். அதுக்கப்புறம் ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம கடைசியாக இந்த வெற்றிலை வந்து சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கழுவிட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போடுறப்ப சூடாக போடுறப்ப தெரிச்சிரும். அதனால் ஈரப்பதம் இல்லாமல் ஒரு 3 வெத்தலை நான் வந்து சேர்க்குறேன். வெத்தலை வந்து சேர்த்திங்கன்னா தலையில் அந்த நீர் கொடுக்குற பிரச்சனை சுத்தமாக இருக்காதுங்க. கண் வந்து நல்லா குளிர்ச்சியாகும். வெற்றிலை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 3 வெத்தலையை நான் போட்டேன். இப்போவே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வெற்றிலை போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த சூடே நம்மளுக்கு போதுமானது. நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்சிங் மட்டும் பண்ணி கொடுங்க. நல்லா வெடிக்கும். பாருங்கள் எப்படி எடுக்குதுன்ட்டு. பொறுமையாக அப்படியே லைட்டாக வேக விட்டுருங்க. இப்போ அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெத்தலை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த சூடாக இருக்கிற ஆயிலில் நம்மளுக்கு சேர்ந்துடும். நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம், ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீழே இறக்கிக்கலாங்க. இந்த ஆயிலை வந்து நம்ம அந்த வெத்தலை, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறனால சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் உச்சந்தலையில் காலையில் எந்திரிச்சதே உச்சியில் வந்து வச்சு விட்டிங்கன்னா சளி தொந்தரவுகளை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து ரெடியாகும். அதே மாதிரி நிறையா பேர் அக்கா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வைக்கலாமாக்கா, ரொம்ப வயசாகிருச்சுக்கா தேய்க்கலாமாக்கான்னு கேட்குறீங்க. இது வந்து மூலிகை தாங்க, எந்த ஒரு ஹெர்பலும் கிடையாது. அதனால் நீங்கள் பயப்படாமல், எப்போவுமே அப்படி பயமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ஓரமாக காதோரமாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிலை கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். சப்போஸ் அதுக்கும் மேலேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சு தெரியுது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நான் ஹெர்பல் வந்து லைசன்ஸ் ப்ரூஃபோட எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நீட்டாக எல்லா வயதினரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதனால் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெத்தலை பாருங்கள் கலர் அப்படியே மாறிடுச்சு. ஆயிலும் செம்ம கலரிங்காக இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ண தான் போகிறோம். கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ அப்படியே ஆறுறதுக்குள்ளே இந்த பாருங்கள் இந்த மாதிரி பொருள் இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே ஓரமாக இப்படி லைட்டாக வந்து இந்த மாதிரி விலக்கி விட்டிங்கன்னா அந்த ஆயிலெலாம் வடிஞ்சு ஒரு சைடு ஓரமாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆயிலோட கலர் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்மளோட மூலிகை ஆயில் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் டோட்டலாக மூலிகை போட்டாலே போதும், நீங்கள் நினச்ச மாதிரி ஆயில் வந்து வாசனையோட செம்ம சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இது ரெடி பண்ண முடியாதுங்க்கா, எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தருவீங்களான்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. அவங்களுக்காக தான் திரும்பவும் சிம்பிளாக உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சிருக்கேன். இந்த 29 மூலிகை சேர்ந்த ஒரு ஆயில் வேணும் அப்படின்னா உடனே வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. உங்களுக்கு ரிப்ளை எல்லா உங்களோட கேள்விக்கும் ரிப்ளை கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான ஆயிலை நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.
இப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாங்க. இந்த எண்ணெயை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம உடனே ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சிட்டேன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். வீடியோவுக்காக இப்போ நான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிட்றேன். திரும்பவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுவீங்க நிறையா பேர் கேட்குறீங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு அரைச்சி மிக்சியில் போட்டு நல்லா தூள் மாதிரி அரைச்சி கூட நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா செடிகள் இருந்துச்சு அப்படின்னா செடிகளுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொண்டு போய் போட்டுருங்க. நான் இதில் வந்து திரும்பவும் இந்த ஆயிலை வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சுருவேன். மறுநாள் காலையில் தான் இதை வந்து நான் தலைக்கு வந்து தேய்க்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எடுப்பேங்க. அதனால் இந்த பொருள் நான் அப்படியே வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம சிவா ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி இருந்துச்சோ அதே கலர் உங்களுக்கு வந்துருச்சா பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எந்த ஒரு வித்தியாசமும் மாற்றமும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதில் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பாட்டிலையும் இந்த கலரில் தான் உங்களுக்கு வந்து சேரும். செம்மையாக இருக்கும். இதில் வந்து நான் மேக்ஸிமம் கொஞ்சமாக நம்ம விளக்கெண்ணெய் சேர்ப்போம், ஆலிவ் ஆயில் சேர்ப்போம், நல்லெண்ணெய் சேர்ப்போம். இதெல்லாம் வந்து நான் தேய்க்கிறப்ப நான் யூஸ் பண்ணுறப்ப சேர்த்துருவேன். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆயிலை எல்லா ஆயிலையுமே நான் காய்ச்சிருவேங்க. 4 வித ஆயில் வந்து சீக்ரெட் ஆயில் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து மூலிகை ஆயிலை ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் புக்கிங் போட்டுக்கோங்க. இதை எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். என்னங்க இன்றைக்கி எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆயில் நிறையா பேர் வாங்கியிருப்பீங்க, வாங்காமையும் இருப்பீங்க. ஆயிலோட கன்செஷன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாட்டில் இருக்கிற ஆயிலை ஒரு இதில் கம்மியாக நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கையில் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா ஆயிலோட திக்னஸ் இப்படி தான் இருக்கும். அப்படியே முடியல பாருங்கள், நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி ஃப்ரீயாக வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் இந்த மாதிரி இப்போ நான் செய்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி நல்லா இந்த மாதிரி கொண்டு முடிக்கலாம். சூப்பராக வந்து மசாஜ் கொடுங்க. உங்களுக்கும் பாருங்கள் குட்டி குட்டி ஹேர் நல்லா வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஹேரு வெடிக்காமல் இந்த மாதிரி இருந்தால் தான் முடி வந்து உங்களுக்கு வளருது அப்படின்ட்டு அர்த்தம். என்னோடய ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸ்ட்ரைட்டாக ஒரே இதாக எவ்வளோ தான் சூப்பர். இது ஒரு சைடு தான். இன்னொரு சைடு பாருங்கள் நான் பிரித்து வச்சுருக்கேன். முடியை எண்ணெய் போடுறப்ப நீங்கள் இப்படி தான் பிரித்து போடணும். எவ்வளோ ஹேர் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. உடனே இந்த ஆயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேங்க, புக்கிங் போட்டுக்கோங்க.